காசா போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்திற்கு இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவிற்கு திரும்புகின்றனர். காசா நகரத்திற்குள் செல்லும் பாதை பரவலான அழிவு காரணமாக அடையாளம் காண முடியாது காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேசம் பாலஸ்தீனியர்களுக்கு முக்கியமான உதவிகளை வழங்க முன்வருவதால் காசாவிற்கு படிப்படியாக உதவி விநியோகம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகும் என ஐநா அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்ட மத்திய காசாவிலிருந்து 7 பாலஸ்தீனியர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் மற்றும் எகிப்துக்கு பயணம் செய்வார் எனவும் உத்தியோகபூர்வ போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அவர் திங்களன்று பேச்சுவார்த்தை இடத்திற்கு செல்வார் எனவும் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. வியாழனன்று அறிவிக்கப்பட்ட முதல் கட்ட உடன்பாடு மீதமுள்ள அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பதற்கும் இஸ்ரேலிய படைகளை மீளப் பெறுவதற்கும் காசாவிற்குள் உதவிகள் நுழைவதற்கும் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 7, 2023 அன்று ஹமாஸ் தாக்குதல் நடத்தி 2 ஆண்டுகள் ஆகின. அந்த தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 251 பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். இந்த ஒப்பந்தம் ஒரு ஆரம்ப கட்டம் மாத்திரமே. காசாவில் அடுத்து என்ன நடக்கும் என்பது பற்றிய பல விவரங்கள் இன்னும் தெளிவாக்கப்பட வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி தலைமையிலான பேச்சுவார்த்தை குழு வெளியிட்ட திட்டத்தின்படி பாலஸ்தீன அதிகார சபை அதன் சீர்திருத்த திட்டத்தை முடித்தவுடன் காசாவின் நிர்வாகம் இறுதியில் அதனிடம் ஒப்படைக்கப்படும். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ காசாவின் நிர்வாகத்தில் ஹமாஸுக்கு எதிர்காலத்தில் பங்கேற்க முடியாது. ஹமாஸ் உறுப்பினர்கள் அமைதியான சகவாழ்வுக்கு உறுதியளித்தால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் அல்லது வேறு நாட்டிற்கு பாதுகாப்பாக செல்ல வழி வழங்கப்படும் என்று திட்டம் கூறுகிறது. இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த 24 மணி நேரத்திற்குள் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் என இஸ்ரேலிய அரசாங்க ஊடக தொடர்பாளர் அறிவித்தார். காசாவில் ஹமாஸ் நடத்தும் அரசாங்க சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுக்கு அமைய போரில் 67,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள், 18,000க்கும் மேற்பட்டோர் சிறுவர்கள். இந்த உடன்படிக்கை 2 ஆண்டுகளுக்கு முன்னர் யுத்தம் தொடங்கியதிலிருந்து இரு தரப்பிலிருந்தும் காணப்பட்ட மிக உயர்ந்த முன்னேற்றமாகும். ஹமாஸ் ஆயுதங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்ற முக்கிய இஸ்ரேலிய கோரிக்கை, அத்துடன் இஸ்ரேலிய படைகளின் மீளப் பெறுதலின் அளவு மற்றும் காசாவை யார் ஆட்சி செய்வார்கள் என்பதற்கான திட்டம் ஆகியவை அமெரிக்க ஜனாதிபதி தலைமையிலான பேச்சுவார்த்தை குழு வெளியிட்ட திட்டத்தில் உள்ளடங்கும்.